இங்க இந்த சின்ன பொண்ணு டெய்லி ஸ்கூல் போறதை விட்டுட்டு அவங்க அப்பா வயலுக்கு போறப்ப பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அங்க அவங்க அப்பா வேலை பாக்குறத பார்த்து அதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. இப்ப அந்த சின்ன பொண்ணு உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப வெளியே மழை பெய்யற மாதிரி இருக்கு. சந்தோஷமா வெளியே வந்து கை நீட்டுறா. ஆனா அங்க மழை பெய்யாது. பார்த்தா அவங்க அம்மா துணி துவைச்சு காய போட்டுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு அவங்க அப்பா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறா. அவங்க வயலோட கிணறும் தண்ணி இல்லாம வத்தி போயிருக்கும். அதே நேரத்துல அவங்க அப்பா சோகமா வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அதை பார்த்துட்டு இந்த சின்ன பொண்ணு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் கயிறு இருக்கும். அதை எடுத்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும் ஒரு சாக்கு போட்டு அதை ஒளிச்சு வைக்கிறா. இப்ப அடுத்த நாள் அந்த கயிறையும் காணும் அவங்க அப்பாவும் காணும்னு அவசர அவசரமா அவங்க வயலுக்கு ஓடுறா. அங்க பார்த்தா அவங்க அப்பா மரத்துல அந்த கயிறை போட்டு கட்டிட்டு இருக்காரு. இப்ப பயந்து போய் அப்பான்னு அழுதுட்டு போவா. பார்த்தா அவளுக்கு ஒரு ஊஞ்சல் செஞ்சு வச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த ஊர்ல மழையே பெய்யாது. அதனால விவசாயமும் செய்ய முடியல. எங்க தன்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்க போறான்னு நினைச்சுதான் அந்த பொண்ணு பயந்து இருப்பா. இப்ப அந்த அப்பா அந்த ஊஞ்சல் வச்சு அந்த பொண்ணை ஆட்டி விடுறாங்க. அந்த பொண்ணு சந்தோஷமா சிரிச்சுட்டே விளையாடுறா. இன்னைக்கு தினமும் நம்ம விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாம எவ்வளவு பேரு தற்கொலை பண்ணிக்கிட்டு வாழ வழி இல்லாம செத்து போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க.